96ல ராம் எதுக்காக ஃபோட்டோகிராஃபி அவரோட ப்ரொஃபஷனலாக எடுத்தாருன்னு தெரியுமா? ஏன்னா அந்த படத்திலேயே ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும்தான் காலத்தை ஃப்ரீஸ் பண்ணுற குவாலிட்டி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கும் ராமோட ப்ரொஃபஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, அவர் ஜானுவோட வாழ்ந்த எல்லா நினைவுகளையுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அவரோட அந்த தஞ்சாவூரில் அவங்க லாஸ்ட்டு போகும்போது அவங்க சட்டை மேலே இங்க் அடிச்சுட்டு போகிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் அவர் மறுபடியும் போகும்போது ஒவ்வொரு இடமா அவர் போய் போய் பார்க்குறது எல்லாமே அவரோட மெமரிஸில் அவர் ஃப்ரீஸாக பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ இதுக்கும் ப்ரொஃபஸருக்கும் என்ன சம்மந்தம்னா, அவர் அங்கேருந்து இன்னும் மீண்டு வெளியே வரவே இல்லை. அதனால தான் எல்லா மொமெண்ட்ஸையுமே வந்துட்டு அவர் அப்படி கேப்சர் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி தனக்குள்ளேயே பாஸ்ட்லேயே வாழ்ந்துகிட்டே இருப்பார். இங்கே ஜானு வரும்போதும் சரி, பழைய மெமரிஸ் தான் எடுத்து படித்து பார்த்துட்டு இருப்பார். அவர் மறுபடியும் ஜானு வந்துட்டு ஊருக்கு போகும்போதும் சரி, அவங்களுடைய அந்த இப்போ போட்டுட்டு போன ஒரு ட்ரெஸ்ஸை கூட எடுத்து பத்திரமா மடித்து வச்சிருப்பார். இப்போ வரைக்குமே ராம் ஜானுவோட மெமரிஸில் தான் வாழ்ந்துகிட்டே இருக்காரு. அந்த மொமெண்ட் எல்லாமே தான் ஃப்ரீஸ் பண்ணி அதுலேயே தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் அவர் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபியை சூஸ் பண்ணுறதுக்கு. இது மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு 96 பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.